கண்டமா? என்ன ஜோசியரே, நானே குழம்பிப்பேன், நீங்க வேற குழப்புறீங்களே. கவலைப்படாதீங்க தம்பி, வரப்போறவ மாங்கல்ய வளத்தாலதான் உயிருக்கு ஆபத்து இல்லாம நீங்க அந்த கண்டத்துல தப்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்ல, அந்த புண்ணியவதி கைய நம்பித்தான் நீங்க கொஞ்ச நாளைக்கு வாழணும்னு உங்க ஜாதகமே சொல்லுது. ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் சனிய பாக்குறதால. நாம எவ்வளவு பேசணும்? 10 ரூபா தான். 5 ரூபாய் சேர்த்தே வச்சிருங்க, நான் வர்றேங்க. நல்ல ஜோசியக்காரன், இவனை தேடி வந்தேன் பாரு. வேலைக்கு போற பொண்ணுதான் வருங்கிறான், அவ கையத்தான் நம்பி இருப்பேங்கிறான். நீயோ வேலைக்கு போற பொண்ணு, இருக்கெல்லாம் கவலைப்படலாமா? என் டாடி பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் ரொம்ப கண்டிப்பானவரு. ஐயோ 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 ஐயோ, எல்லா அப்பா அம்மார்களும் அப்படித்தாம இருப்பாங்க. உத்தியோகத்துக்கு போற பொண்ணு இருக்கெல்லாம் கவலைப்படலாமா? பெங்களூர்ல ஸ்நேகிரியோட கல்யாணத்துக்கு போறேன்னு ஒரு உட்டான் சுட்டு வந்துட வேண்டியதானே? I will try. ஐயோ, ட்ரைன்னு சொல்லாரமா, நமக்கு பிடிக்காது. என்னன்னு சொல்லு. Okay then. டேய், அந்த பொண்ணு யாரா? கேர்ள் ஃப்ரெண்டு. அப்ப போன வாரம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனியா? அது இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு. 2மா? நீ பார்த்தது 2 தான். ஏய், பொண்டாட்டி தாண்டா ஒண்ணு இருக்குனா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஏண்டா இந்த மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சுத்துறது தப்பு இல்ல? சுத்துறவளே கவலைப்படல, நீ ஏமா கவலைப்படுற? ஓ, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நானும் சாமியார் ஆயிருவேன். ஜெயா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வரட்டுமா? பாய். சீனிவாசா, வேலைக்கு போற பொண்ணையா கட்டிக்க போற?